நன்றி, வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திவால் ஜாதகம் என்று சொல்வார்கள். அதாவது டோட்டல் லாஸ், நிர்தனயோக அமைப்பு. அதை பாகை முறையில் பார்க்கின்றோம். இது மிக எளியதாக இருக்கும். அதாவது இந்த கிரகநிலை அமைப்பு என்பது அசாதாரணம். அந்த மாதிரி அமைவதே சிரமம். ஏனென்றால் அவைகள் நெப்டியூன் யுரேனஸை சார்ந்தது. யுரேனஸ் 7 வருடம் ஆகும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போவதற்கு. அதே மாதிரி நெப்டியூன் அதுவும் அதிக வருடமாக 180 வருடம் என்று சொல்வார்கள் நினைக்கின்றேன். ஆக இது நடக்கவே நடக்காது. அப்படி போய் இந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தில் வருகிறது என்றால் அது என்ன என்று சொல்வது, அது நினைத்தாலே அவ்வளவு சிரமமாக இருக்கின்றது. அது வராது அவ்வளோ சீக்கிரம். அந்த மாதிரி பெரிய கிரகங்கள் போய் அந்த நட்சத்திரத்தில் இருந்து அது இந்த மாதிரி அமைவது என்பது, அப்போ இது ஒரு ரேர் ஃபினாமினா. அவ்வளோ சீக்கிரம் அமைக்கிறது வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் அதற்கு ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார்கள். அதாவது திவால் 1 அப்படின்னு போட்டு குரு ப்ளஸ் நெப்டியூன் மைனஸ் யுரானஸ். இது கணிதம் 1. அதாவது மெதுவாக சொல்கின்றேன். குரு ப்ளஸ் நெப்டியூன், இந்த பாகை இரண்டும் கூட்டும்போது என்ன வருகின்றதோ அதில் இருந்து யுரானஸின் பாகையை கழிக்க வேண்டும். அப்படி வரும் பாகை தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. அதாவது அந்த நட்சத்திரத்தில் யுரானஸ் வரும், யுரானஸ் ஆர் நெப்டியூன் இல்லை குரு வரும்போது நிகழலாம். அடுத்தது 2வது முறை. அது என்னவென்றால் குரு ப்ளஸ் குரு 2 பாகையும் கூட்டி பிறகு அதில் வரும் கூட்டுத்தொகையில் இருந்து யுரேனஸ் என்னும் கிரகத்தின் பாகையை கழிக்க வேண்டும். அப்படி வரும் நட்சத்திரம் அது யுரேனஸ் ஆக குரு இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்பு வரும் என்கிறார்கள். ஆக நமக்கு முன்பே தெரிந்து விடுகிறது இப்படி வரலாம். அந்த டைம் நமது சுற்றுச்சூழல், அதாவது வேர்ல்டு லெவலிலோ இல்லை நேஷ்னல் லெவலிலோ அல்லது நம்ம ஊரின் ஒரு சுற்றுப்புற சூழலிலோ ஒரு மாற்றம் ஏற்படலாம். அப்போ நாம் மிகவும் உஷார் இருந்தோம்னா அதிலிருந்தும் தப்பித்து விடலாம். ஆக உங்களுக்கு இது ஒரு அசாதாரண நிலை. ஏனென்றால் ஒவ்வொரு கிரகமும் பல வருடம் கடக்கக்கூடியது. அதே வேளை அது பல வருடம் கடக்கக்கூடிய கிரகம் 1 டிகிரி நகரும் போது அது வருஷ கணக்கில் ஆகும். அப்போ ஒரு பாகம் என்பது இன்னும் அதிகம் ஆகும். அப்போ அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். ஆக நாம் ரொம்ப சிரத்தையுடன் இருந்து செயல்பட்டால் அதையும் தவிர்த்து விடலாம். ஏனென்றால் ஒரு ஊழியர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. அந்த நேரம் அவர் தன் வேலையை விட நேர்ந்தது. ஆக ஒரு வருமான இழப்பு என்பது நம்மளை எவ்வளோ பாதிக்கும் என்பது அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். ஆக நாம் சற்று கவனித்து இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது வெளிநாட்டவர்கள் என்ன சொல்லுவார்கள், நீங்கள் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து உங்களை சிந்தியுங்கள் என்பார். அதில் ஒரு 1/4 மணி நேரம் இந்த கிரகநிலையை பற்றி இதை தெரிந்து கொள்வோம். அது ஒன்றும் தவறில்லை. இது என் ஒப்பீனியன், அவரவர்கள் ஒப்பீனியன். நாம் யாரையும், ஏன்னா அவர்களுக்கு மூடு எப்படி இருக்குது, நம்ம இதெல்லாம் நாம் எப்போதுமே நமது கருத்தை பிறர் மீது திணிக்க கூடவே கூடாது. ஒரு ஒப்பீனியன், ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க என்ன கேட்பாங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் என்று சொல்வார்கள். நான் இதை இப்படி செய்கிறேன், இது எப்படி இருக்கும். அப்போ இந்த ஜோதிடம் என்பது செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி தான். அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கள் என்று. ஆக இதனை வைத்து நாம் கட்டடம் கட்டப்போவதும் இல்லை. அது என்னவென்றால் மெடிக்கலில் சொல்லுவார்கள் பிளாஸ்போ எஃபெக்ட் அப்படின்னு. பிளாஸ்போ எஃபெக்ட்னா வித்தவுட் ட்ரீட்மெண்ட் யூ கெட் ரெமெடி. அதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு பங்காக இருக்கின்றது. அவ்வளோதான். எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, குணமாகி விடுகிறது. அவ்வளோதான். மெடிக்கலில் உள்ளது போல் அவர்கள் மெடிக்கலில் அதை ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒதுக்கி வைத்திருப்பார்கள். எந்த ஒரு இதுக்கு அதை யூஸ் பண்ணணும், அப்போ எப்படி யூஸ் பண்ணணும் இதை அவர்கள் தெரிந்திருப்பார்கள். அதுதான் பிளாஸ்போ எஃபெக்ட் அப்படின்வாங்க நார்மலாக. ஏன்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தார்கள், அதை போட்டிருந்தார்கள். எப்படி என்றால் சொன்னால் 2, அதாவது உதாரணத்தை வைத்துக்கொள்வோம். ஜுரம் உள்ளவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஜுரம் உள்ளவர்கள் அது 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. 50 பேரை 25. அதில் ஒரு குரூப்பிற்கு ரியலாகவே மெடிசின் தருகிறார்கள். இன்னொரு குரூப்பிற்கு வெறும் எம்டி டெட்னட் அந்த கேப்சூல் உள்ள வெறும் வாட்டர் தான் ஃபில்லப் பண்ணப்பட்டது. அது பிறகு கேட்கும்போது இந்த மெடிசின் சாப்பிட்டார்கள்
எனக்கு தலைவலிக்கிறது அப்படி இப்படி என்று சைடு எஃபெக்ட் மாதிரி சொன்னார்கள். இந்த வாட்டர் உள்ள கேப்சூலை சாப்பிட்டவரை எனக்கு குணமாக இருக்கிறது என்றார்கள். இதுதான் பிளாஸ்மா எஃபெக்ட். இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதாவது ட்ரீட்மெண்ட் தராமலேயே ரெமெடி. இதுதான் பிளாஸ்மா எஃபெக்ட். அதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துங்க. மற்றபடி வணக்கம். தங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.